வித்தியாசமான டேஸ்ட்டில் எள்ளு கார சட்னி. இந்த கார சட்னி வந்து எள்ளு சேர்த்து செய்யும்போது எள்ளோட வாசனை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி. இந்த சட்னியை வந்து அரைக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் இருக்குது. அது மாதிரி கரெக்டான அளவு சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைக்க சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னியை வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைச்சாலும் அந்த சட்னியோட டேஸ்ட்டே இருக்காது. நம்ம வந்து எப்படி அளவு சேர்த்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த சட்னியை வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னு நினைக்க அடிக்கடி செஞ்சுட்ருப்பீங்க. எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துருக்கோம். எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது லைட்டாக சிவந்து வரட்டும். 4 காஞ்ச மிளகாய். நான் பெரிய மிளகாயாக இருக்கிறதுனால இதில் காரம் ஜாஸ்தி இருக்குது, அதனால் 4 போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மிளகாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதில் 1.5 ஸ்பூன் கிட்ட எள்ளு. லைட்டாக வறுபட்ட உடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம். இல்லை ரொம்ப வறுபட்டுச்சு அப்படின்னம்னா இன்னும் வெங்காயம்லாம் வதக்கும் போது கருகிட்டு அப்படின்னம்னா சட்னியோட டேஸ்ட்டே போயிடும். இதில் 3 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயமும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு வதக்கி விட்டுறலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். நான் புளி வந்து எதுக்கு சேர்க்குறேன்னா, நான் வந்து 2 நாட்டு தக்காளியும் 2 பெங்களூர் தக்காளியும் சேர்த்துருக்கேன். நம்ம நாட்டு தக்காளியாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். நம்ம புளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் பெங்களூர் தக்காளி 2 இருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா அப்படியே வெந்து வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு தகுந்த உப்பையும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு இருக்கும், அதையும் சேர்த்துட்டு நல்ல தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். தட்டை போட்டு மூடினோம்னா டக்குன்னு கொஞ்சம் குழஞ்சி வந்துடும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அரைக்கிற பக்குவம் எப்படி அரைக்கணும்னா வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு அரைக்கணும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் குறக்குறான்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சாதான் சட்னி டேஸ்ட் வரும். இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த சட்னி அரைக்கிற பக்குவம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பார்க்கும்போது அப்படியே லைட்டாக இப்படி திரியாக இருக்கா, இந்த மாதிரி அரைச்சாதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து உள்ள சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சட்னி எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அந்த தண்ணி சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக சூடு ஏறட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு சட்னி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.